கார்த்திக் சார், எனக்கு M30 கிரேட் கான்கிரீட் கொடுத்துருக்கீங்க. உங்க டெஸ்ட்ல வந்து ஆவரேஜ் வந்து 39 வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு சைட்ல போய் பார்த்தா எனக்கு ஆவரேஜே 35 தான் வருது. ஏன் இப்படி வருது? கான்கிரீட்டோட டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். டு ஸ்டார்ட் வித் வந்து நம்ம கியூப் மோல்டு இருக்கு இல்லையா, அந்த கியூப் மோல்டு வந்து ஒரு ப்ராப்பரான ISI மோல்டா இருக்கணும். அதனோட ஷேப் வந்து டிஃபார்ம்டா இருக்கக்கூடாது, ப்ராப்பரான ஷேப்ல இருக்கணும். 150/150ங்கிறது கியூபோட மெஷர். அந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். கியூப் கேஸ்ட் பண்ணும்போது அது ப்ராப்பரா வந்து 3 லேயர் போட்டு அதுக்கப்புறம் டாப் ஃபினிஷ் பண்ணும்போது ப்ராப்பரா டாப் ஃபினிஷ் பண்றோம் அப்படிங்கிற லோடிங் பண்ணும்போது ப்ராப்பரா லோடிங், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும். இதுக்கு அப்புறம் நம்ம கியூரிங் அப்படின்னு இருக்கு. நம்ம அந்த யூஸ் பண்ற கியூரிங் டேங்க் வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 பிலோ டெம்பரேச்சர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாங்க டேக் கேர் பண்ணி அது பண்றதுனால நம்மளால அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும். சைட்ல அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது, மோல்ஸ் செக் பண்றதுக்கான எக்ஸ்பர்டைஸ் இருக்காது. அதனால ஒரு சின்ன கேப் இருக்கும். அதர்வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நார்மல். நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற சைட்டுக்கு உங்களுக்கு தரமான கான்கிரீட் வேணும், கீழே RMX கமெண்ட் பண்ணுங்க. We'll share the details. தரம் நிரந்தரம்.